4 வருஷமாக பொங்கல் காசு தரல. எத்தனை வருஷமா? 4 வருஷமாக தரல. இப்போ கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? தமிழக மக்களே உஷார். இந்த 3000 பொங்கல் பரிசு ஏதோ சந்தோஷமாக வாங்கன்னு நினைக்காதீங்க. 3000 கொடுத்துன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இது பண்ணிக்காதீங்க. நம்ம டங்குன்னு பிரிக்காதீங்க. இந்த பணம் இப்போ கொடுத்துக்கிறாங்க. ஒரு காலம் டிஎம்கே ஜெயிச்சா அது எங்கேயோ போயிடும். எல்லா வரியும் ஏற்றி விட்டுருவாங்க. நில வரி, வீட்டு வரி, காட்டு வரி, கரைய வரி, என்னென்னக்கிறோ அத்தனை ஏற்றி விட்டு இந்த காசை வசூல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மக்கள் வரி போனதா? இது மக்கள் வரி தான், அது மக்கள் வரி தான். என்ன 4 வருஷமாக பொங்கல் காசு தரல. எத்தனை வருஷமாக? 4 வருஷமாக தரல. இப்போ கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? மகளிர் பணம் கொடுத்தாங்க, ரைட்டு. இலவச பஸ் ரைட்டு. இப்போ கொடுக்குற காரணம் என்ன? ஆனால் மக்கள் பார்த்தா காதில் பூஜைங்களாட்டு இதெல்லாம் பார்த்தா நம்பிடாதீங்க. அப்படியே 3000 கூட சொல்லி மனசு இறங்கிறாதீங்க. நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடணும். யார் இலவசத்தை வாரி இறைக்கிறாங்களோ அவங்க பக்கம் ஓட்டு போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் போட்டீங்க மக்கமாரா. இப்பயே ஒரு வீட்டு வரைக்கும் டபுள் மடங்காக ஏறிக்குது. இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? இன்னும் ஏற்றி விட்டாங்களா? எந்த சொந்த வீட்டுக்காரங்களும் குடியிருக்க முடியாது. வாடகைகளும் குடியிருக்க முடியாது. வாடகை ஏற்றி விட்ருவாங்க. எல்லா வரையும் ஏற்றி விட்ருவாங்க. அதாவது இலவசத்தை அறிவிச்சாங்களா? நம்ம நடுங்கி தான் கிடக்கணும். இலவசத்தை அறிவித்து ஜெயித்தாங்களா? கதை முடிஞ்சு போச்சு. ஜோலி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கதை காலி. டமார் காலி. அவ்வளோதான். தேங்க்யூ.